புள்ளி வருமா சொல்றேன். தில்லு திராணி தெம்பு இருந்தா நீங்க எந்த மேடையில் போட்டாலும் நான் வந்து பதில் சொல்ல தயார். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எனக்கு தனித்தனியா தெரியும். எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அதிமுக ஆட்சியில் வளர்ந்தது, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் படுதோல்வி அடைந்தது, புள்ளி வரத்தோடு சொல்றேன். எனக்கு எப்போ பார்த்தாலும் இரட்டலைக்குன்னு வேண்டுமென்று திட்டமிட்டு மக்களத்தில் குழப்பத்தை உருவாக்கி அரசியல் ஆதாரம் தேடுகிற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். இன்றைக்கு ஆங்கில பத்திரிகை வந்திருக்குது, வேணா எடுத்து பார்த்து இனிமேலாவது இந்த முதலமைச்சர் திருந்தி உண்மை செய்தியை நாட்டு மக்களுக்கு வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கிறேன். அதிமுக ஆட்சி மலர்ந்த உடனே 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா என்ற அந்த போதைப் பொருள் அறவாக ஒழிக்கப்படும். கஞ்சா போதைப் பொருள் அறவாக ஒழிக்கப்படும். சட்டத்தின் ஆட்சி நடக்கும். நான் முதலமைச்சர் அது போல 4 ஆண்டு 2 மாத காலம் ஆட்சி புரிந்தேன். அப்போ மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தாங்க. இந்த கடை வச்சிருக்கீங்களா நிம்மதியாக வாழ முடியல. டெஸ்ட் பர்ச்சேஸ்னு அதிகாரி உள்ள போய் ஏதாவது குழப்பம் பண்ணி அதில் லஞ்சம் வாங்குறாங்க. அதிமுக ஆட்சியில் கடைக்காரர் பிரமாதமாக வியாபாரம் செஞ்சாங்க. அதே போல் அதிமுக ஆட்சி உடனே பொதுமக்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும். கடை நடத்துறவங்க முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும். சட்டத்தின் ஆட்சி நடக்கும். 100% மக்கள் எங்களை நம்பலாம். அப்படிப்பட்ட ஆட்சி அம்மாவில் தந்தார்கள். அம்மா வழியிலே நான் முதலமைச்சர் போல தந்தேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்திலே மலர வாக்களிப்பி இரட்டலை சின்னத்திற்கு என்று அன்போடு நேரத்தில் கேட்டு, சட்ட ஒழுங்கு கேட்க வேண்டியதே இல்லை. சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதோட ஆட்டியம்மாவுக்கு பாதுகாப்பு இல்லை. யார் அந்த சார்? அந்த சார் போய் குற்றவாளி வீட்டில் நல்லா மூக்கு பிடிக்க பிரியாணி சாப்பிட்டு இருக்காரு. இப்படி குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருந்தால் எங்கே குற்ற செயலை தடுக்க முடியும்? ஆக திமுகவை பொறுத்த வரைக்கும் குற்றவாளிகளை காப்பாற்றுவதுதான் அவருடைய நிலை. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சட்டத்தை முன் நிறுத்தப்பட்டு உண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்திலே பாதிக்கப்பட்ட மாணவி அவர்களுக்கு அதிமுக ஆட்சி வந்தா யார் அந்த சார் என்று கண்டுபிடிக்கப்படும், சட்டத்தை முன் நிறுத்தப்படும். அப்புறம் சொல்றார் அடிமை பழனிசாமிங்கிறார். எத்தனை தடவையா அதை சொல்றேன்? கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கிறேன். நானும் திருப்பி அதுக்கு பதில் சொல்லிட்டேன். இது இருந்தா தானே புரிஞ்சுக்கிறதுக்கு. இது ஒண்ணுமே நாங்க பேசி என்ன பிரயோஜனம்? தொண்டை போனதான் மிச்சம். கத்தி தொண்டை போனதான் மிச்சம். திரு ஸ்டாலின் அவர்களே, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. நல்ல மாட்டுக்கு இதிலிருந்து புரிஞ்சுக்க வேணும். இதை விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு வாயா. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை? அதிமுக ஆட்சியில் இதை செய்யல அப்படின்னு சொல்ல அதுக்கு பதில் சொல்ல தயார். அதை விட்டுட்டு மத்தியில இருக்கிறத பத்தி பேசுவதனால இந்த தேர்தலுக்கு அதுக்கு சம்மதம் உண்டா? அடிமைங்கிறார். அதிமுக ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டேன். நான் மட்டுமல்ல, எங்க தொண்டன் கூட யாருக்கு அடிமை இல்லை. எங்களுடைய பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா, அவருடைய அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் நாங்க யாருக்கு அஞ்ச மாட்டோம். இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கின்ற எந்த திட்டமாக இருந்தாலும் ஆதரிப்போம், வரவேற்போம். தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர்கள் யார் பாதிப்புக்குள்ளாகின்ற திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து முறியடிப்போம். இதுதான் எங்களுடைய கொள்கை. உங்க மாதிரி ஆட்சி அதிகாரத்துக்காக எதவானாலும் அடமான வைக்க மாட்டோம். அடமான வைக்கின்ற கட்சி திமுக கட்சி. திரு ஸ்டாலின் அவர்கள் சீர்காழியில் அவர் மாமனார் வீட்டுக்கு போனார். உண்மையினால மாமனார் வீடு அங்கதான். அங்க போய் நல்லா விருந்து சாப்பிட்டு மக்கள் ஏதாவது பேசுவாங்கன்னு சொன்ன உடனே அப்படியே வாக்கிங் போறாரு. அங்க போய் காய்கறி மார்க்கெட்டுக்கு போறாரு. டீ கடையை பார்த்தே இல்லை, செல்வந்தர்ல அங்கே டீ கடையில் போய் டீ குடிச்சார் அப்படின்னு பத்திரிகையில் செய்தி வந்திருக்குது. இதனால் நாட்டு மக்களுக்கு ஏதாவது நன்மை உண்டா? அவர் டீ குடிக்கிறதுனால நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்குது? அந்த டீ கடைக்காரனுக்கு அவர் கொடுத்த டீ பணம் வேஸ்ட். அது அவருக்கு இழந்து போனதான் மிச்சம். இந்த நாடாளுமன்ற தொகுதி வரமுறை தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. மீண்டும் அதை பேசிக்கிட்டே இருக்கிறீங்க.
வேற ஒன்றும் பேசுறதுக்கு வழி இல்லை. நம்ம இயக்கத்தை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே அவருக்கு கிடைக்கல. அதனால மத்தியில் இருக்கிற நாடாளுமன்றத்தை தொகுதி வரமுறை பற்றி பேசுறாரு. இந்த இப்ப நடக்கிற தேர்தல் என்ன தேர்தல், அதை பத்தி பேசையா. நடக்காத நாடாளுமன்ற தேர்தல் எதுக்கு பேசிட்டு இருக்கிற? அதனால என்ன பயன்? ஆக எப்படியாவது காலத்தை ஓட்டணும். தேர்தல் வரைக்கும் எப்படியாவது அதிமுக மீது அவதூறு பிரச்சாரம் பண்ணணும், எடப்பாடி பழனிசாமிய அவதூறா பேசணும். அதுக்காக இந்த ஸ்டாலின் அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. அவர் இன்னும் ஒரு கருத்தை சொல்றாரு. அந்த சீர்காழியில் அதிக திட்டங்களை ஸ்டாலின் நிறைவேற்றிருக்கிறான். உண்மையா? இந்த தியாகராஜன் சட்டமன்ற தொகுதிக்கு என்ன கொண்டாந்தாரு? அதோட முத்தான திட்டங்கள் நிறைய நிறைவேற்றியுள்ளாராம். நிறைவேற்றிருக்காரா? அவர் சொன்ன மாதிரி முத்தான திட்டம் கஞ்சா விற்கிற திட்டம். அது அருமையா வித்துக்கிட்டு இருக்குது. வேற எந்த ஒரு புதிய திட்டமும் இந்த ஆட்சியில சென்னை மாநகர மக்களுக்கு கிடைக்கல. அப்புறம் இந்த ஜனநாயக போரில் இன்னைக்கு அரசியல் விருப்பு வெறுப்பு அப்பாற்பட்டு திமுக ஓட்டு போடணுமா? ஏன் ஓட்டு போட்டதே இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. திமுக ஓட்டு போட்டதா கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. வெறுப்போடு இருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, மக்கள் வெறுப்போடு இருக்கிறாங்க. எப்போ தேர்தல் நாள் வரும், எப்போ அந்த பட்டனை அமுத்தி அமுத்தி உடையிற அளவுக்கு அமுத்துவதற்கு மக்கள் தயாராயிட்டாங்க. இன்றைக்கு ஸ்டாலின் இன்னொன்றையும் பேசுறார். திமுக தப்பி தவறி ஆட்சிக்கு வந்துடுது. நீச்சல் தெரியாத ஒருவர் கிணற்றில் தவறி விழுந்துட்டா அவர் உயிருக்கு போராடிட்டு இருப்பார்ல, தத்தளிச்சுக்கிட்டு. அது மாதிரி ஆட்சி தெரியாத ஒரு விட்ட ஆட்சி போய் மாட்டிக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் படாத பாடுபடுறாங்க. உண்மைதானே? எங்களை பத்தி விமர்சனத்துக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? சிந்தித்து பாருங்கள். ஸ்டாலின் அவர்களே, நான் முதலமைச்சர் இருக்கும்போது கட்சியில எவ்வளவு பிரச்சனை உண்டாக்கி பார்த்தீங்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு நான் முதலமைச்சருக்கு கடுமையான வறட்சி, சென்னை மாநகர மக்களுக்கு முழுமையான தண்ணீர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை கூட வெளி மாநிலத்திலிருந்து வெளி மாவட்டத்திலிருந்து ரயிலில் தண்ணி கொண்டு வந்து தண்ணி கொடுத்து தாகத்தை தீர்த்த அரசாங்கம் அதிமுக. இன்னொன்னு சொல்றாரு, பச்சை பை பழனிசாமி. நான் பொய்யா என்ன வரைக்கும் பேசிட்டு இருக்கிறேன். அவருக்கு அப்படி தோன்றுறது, நான் என்ன செய்யறது? உண்மை பேசுனா அவருக்கு உரைக்குது, பதறாரு. ஸ்டாலின் அவர்களுக்கு உண்மை பேசிக்கிட்ட பொழுது பதறாரு. ஆக இன்றைக்கு இந்த ஆட்சியில் பொள்ளாச்சியை சாட்சியம். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்த உடனே சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு போட்ட அரசு அதிமுக அரசாங்கம். அப்படி மடியில் கனம் இல்லை, வழியில பயம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான ஆட்சியை அதிமுக ஆட்சியில் நாங்கள் செஞ்சோம். உங்க ஆட்சி மாதிரி 2 ஆண்டு பச்சை குழந்தை கிருஷ்ணகிரியில கதற பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டாங்களே, அப்பா அப்பாங்கிறைய அப்பா அப்பா என்ற அந்த குழந்தை கதறுகின்ற பொழுது உங்களுக்கு காது கேட்கலையா? அப்பா ஸ்டாலின் அவர்களே, அதிமுக ஆட்சியில யார் அந்த சார் என்று எப்ப வேணா நிலவி இருக்கலாம். அந்த சார் யார் என்று பிரியாணி சாப்பிடும் போதே கண்டுபிடிச்சாச்சு. எவ்வளவு கொடுமை! பிஞ்சு குழந்தை, அதை கூட விட்டு வைக்கல, பெண்களை விட்டு வைக்கல, நம்முடைய மூத்த தாய்மார்களை கூட விட்டு வைக்கல. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி. இந்த ஆட்சியில போதைப் பொருள் விற்பனை அமோகமா வித்துக்கிட்டு இருக்குது. அதை கட்டுப்படுத்த தவறிய அரசாங்கம், கையிலாகாத அரசாங்கம், திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிற காரணத்தினால இவ்வளவு துன்பத்துக்கு மக்கள் ஆளாக இருக்கிறாங்க. அதையெல்லாம் கட்டுப்படுத்த துப்பு இல்லாத ஒரு முதலமைச்சர் என்னை பற்றி விமர்சனம் செய்வதற்கு அருகதை உண்டா?